மிதுனம் 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள். மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கிய எனதருமை மிதுன ராசி நேர்களே, கல்விக்கு அதிபதியான புதனை ஆட்சி ஊடாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களே, இவ்வருடம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் வருகிறார். பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று அதிசாரமாக 3ஆம் இடம் சென்ற குரு பகவான் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி வக்ரகதியில் 2ஆம் இடம் வருகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமும், கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடமும் வருகிறார்கள். சனி பகவான் வருட முடிவு வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் தொழில்துறையில் வேலைபளு மிக அதிகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கான வேலையில் தாமதமானாலும் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இவ்வருடம் நல்ல குருபலம் உண்டு. திருமணம் நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெகுகாலம் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த தடைகள் விலகும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை பிரயாணங்களில் மிகுந்த அக்கறை தேவை. இக்காலங்களில் முடிந்தவரை இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கவும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும். பரிகாரம்: பிறகு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கவும். டிசம்பர் முதல் வாரத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யவும். மொத்தத்தில் இவ்வருடம் 65% நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.